மிகப்பெரிய தவிர அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் செஞ்சார். அவங்களுடைய எலெக்ஷன் ஏஜென்ட் பேர் யஷ்பால் கபூர். எலெக்ஷன் ஏஜென்ட் எலெக்ஷனுக்குள்ள போறவங்க அவங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கக்கூடாது, அவங்க கட்சி நாமினியா இருக்கக்கூடாது, எந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டதா இருக்கக்கூடாது, அவங்க மட்டும்தான் ஏஜென்ட். ஆனா இந்திரா காந்தி அம்மையாருடைய சீஃப் ஏஜென்ட் யஷ்பால் கபூர் வாஸ் OSD in the பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ். ஏன்னா எலெக்ஷன் ப்ராசஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்னுடைய ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியை போடுறாங்க சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட். நம்புவீங்களா? இது ஓபன் அண்ட் ஷட் கேஸ். அதன் பிறகு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஓவர் ஸ்பெண்டிங், உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு ஹெவியஸ் கார்பஸுக்கு ஒரு தீர்ப்பு பயங்கர பெரிய சர்ச்சைக்குள்ளாய் அது இன்னும் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது எல்லாம் காரணமா அமர்ந்து எமர்ஜென்சிக்குள்ள அப்படியே போக ஆரம்பிக்கும். எவ்வளவு அநியாயம் எமர்ஜென்சியில பண்ணிருக்காங்க. 1,14,000 பேர் மீசா சட்டத்தை கைது பண்ணாங்க. ஆனா எந்த கோர்ட்டும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்போதைக்கு 9th ஸ்கெட்யூல்ல போடு ஜுடிஷியல் ஓவர்வியூ கட் பண்ணி they hunted down IAS and IPS ஆபீசர்ஸ். அதற்கு பஸ் கொடுக்கல அப்படிங்கறதுக்காக ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சேர்மன் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி தூக்கி வெளியே வீசலாம். 2 ஆட்சிகள் மட்டும்தான் எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக இருந்துச்சு. தமிழ்நாடு ஒண்ணு, ஹரியானா தூக்கி போடு 2 டிஸ்மிஸ் பண்ண 356. இதெல்லாம் தாண்டி இன்னொரு அட்டூழியம் பண்ணாங்க. தி எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர், தி எலெக்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் எந்த கோர்ட் ஆஃப் லாலையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது எப்படி பாஸ் பண்ணாங்க? 39வது அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா லா மினிஸ்டர் HR கோகலே வியாழக்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் 7, 1975 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 39th அமெண்ட்மெண்ட் கொண்டு